நடத்தப்பட்ட ஆய்வுல நம்ம உணவுல இந்திய உணவுல புரதச்சத்து குறைபாடு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. மெயினா இது யாரை பாதிச்சதுன்னா குழந்தைகளை பாதிச்சுது. குழந்தைகள்ல மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து குறைபாடுனால பல குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இது எதனால நடக்குதுன்னு பார்க்கும்போது மெயினா நம்ம இந்திய உணவுகள்ல புரத சத்து கம்மியா இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த புரத சத்தை காம்பன்சேட் பண்றதுக்கு, ஏன்னா நிறைய பேர் வெஜிடேரியன் நான்வெஜ் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான்வெஜ்ஜும் சாப்பிடாததுனால சுத்தமாவே புரத சத்து குழந்தைகளுக்கு கிடைக்காம போயிட்டு இருந்துச்சு. அதனால சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த எண்ணிக்கை நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஒண்ணு அவேர்னஸ் வந்துருச்சு, புரத சத்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி நிறைய புரத சத்து உணவுகளை ப்ரொமோட் பண்ணாங்க. அதுல ஒரு புரத சத்து உணவு தான் இந்த சோயா சங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் இதுக்கு மீல் மேக்கர் அப்படிங்கிற பேரெல்லாம் நாம கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதோட பேக்ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா எல்லாமே